உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி அடையவில்லையா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த கதை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ஒரு காகம் தன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் அந்த காகம் ஒரு மரத்தில் இருந்து அழுது கொண்டிருக்கும் போது அந்த மரத்துக்கு கீழே ஒரு துறவி ஒன்று அமர்ந்திருந்தார். காகத்தோட கண்ணீரின் ஒரு துளி துறவியிட கன்னத்தில் வந்து விழுது. துறவி தலையை உயர்த்தி பார்க்கும்போது அங்கு ஒரு காகம் அழுவதை கண்டார். நீ ஏன் அழுகிறாய் என்று அந்த துறவி காகத்திடம் கேட்டார். என் வாழ்க்கை எனக்கு மகிழ்ச்சியற்றதாக உள்ளது. யாரும் என்னை நேசிப்பதில்லை. மக்கள் என்னை அவமானப்படுத்தி திட்டி விரட்டுகிறார்கள். எனக்கு சாப்பிடவும் ஒன்றும் தருவதில்லை. என்னை எல்லோரும் வெறுக்கிறார்கள். இப்படியான வாழ்க்கையை விட எனக்கு சாவே நல்லது என்ற காகத்தின் வார்த்தைகளை கேட்டதும் துறவியின் இதயம் இரக்கத்தால் நிறைந்தது. அதற்கு அவர் சொன்னார், நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் தான் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் காகத்திற்கு அவர் சொன்னது ஒன்றும் புரியவில்லை. அது தொடர்ந்தும் அழுதது. அதற்கு அந்த துறவி சொன்னார், நீ கவலைப்படாதே. சொல், நீ என்னவாக விரும்புகிறாய்? என்னுடைய மந்திரத்தால் நான் அதை உனக்காக செய்கிறேன். அது சந்தோஷத்துடன் கூறியது, ஓ ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்ய விரும்பினால் தயவு செய்து என்னை ஒரு அன்னமாக ஆக்குங்கள். சரி, நான் உன்னை அன்னமாக மாற்றுகிறேன். ஆனால் முதலில் நீ ஒரு அன்னத்திடம் சென்று அவர் அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள். நீ அதை போய் தெரிந்து கொண்டு வா. அதுவரை நான் இங்கு உனக்காக காத்திருப்பேன். காகம் அன்னத்தை பார்க்க மிக்க மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது. அன்னம் ஒரு குளத்தில் நீந்தி கொண்டிருந்தது. காகம் அன்னத்திடம் சென்று, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். பாலை போன்று வெள்ளையாக இருக்கிறாய். எல்லோரும் உன்னை விரும்புகிறார்கள். நீதான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பறவையாக இருக்க வேண்டும். அதற்கு அன்னம் சொன்னது, இல்லை நண்பா, நான் சந்தோஷமாக இல்லை. இந்த உலகத்தில் நிறைய அழகான வர்ணங்கள் உண்டு. ஆனால் என்னிடம் ஒரு நிறமும் இல்லை. வெள்ளையில் ஒன்றும் இல்லை. நான் நினைக்கிறேன் கிளிதான் இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமான பறவையாக இருக்க வேண்டும். அது பல வர்ணங்களை கொண்டது. இவ்வாறு சொன்னதும் காகம் கிளியிடம் சென்றது. கிளியே, நீ வர்ணமயமாகவும் அழகாகவும் இருக்கிறாய். நீதான் உலகிலேயே மிகவும் சந்தோஷமான பறவையாக இருக்க வேண்டும். அதற்கு கிளி சொன்னது, இல்லை நண்பா, நான் சந்தோஷமாக இல்லை. மக்கள் கிளிகளை கூண்டில் வைத்திருப்பார்கள். யாராவது என்னை பிடித்து கூண்டில் அடைத்து விடுவார்களோ என்று நான் எப்போதும் பயப்படுவேன். நான் நினைக்கிறேன் மயில்தான் மிகவும் சந்தோஷமான பறவையாக இருக்க வேண்டும். அது என்னை விடவும் வர்ணமயமானது. அதன் பிறகு காகம் மயிலை தேடி பறந்து போனது. கடைசியாக ஒரு ஜூவில் கூண்டிற்குள் வைத்து ஒரு மயிலை பார்த்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் அதை பார்க்க வந்திருந்தார்கள். காகம் சொன்னது, மயிலே, ஆயிரக்கணக்கான மக்கள் உன்னை பார்க்க வருகின்றார்கள். அவர்கள் என்னை கண்டதும் உடனடியாக ஷூ என்று என்னை விரட்டுகிறார்கள். நான் நினைக்கிறேன் நீதான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பறவையாக இருக்க வேண்டும் என்று. அதற்கு மயில் சொன்னது, நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் என் அழகாலேயே நான் இந்த ஜூவின் கூண்டில் அடைக்கப்பட்டேன். என்னுடைய அழகான சிறகுகளை மக்கள் பிடுங்கி ஒவ்வொரு அலங்காரத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். அது என்னை மிகவும் காயப்படுத்துகிறது. நான் சந்தோஷமாக இல்லை என்று மயில் சொன்னது. அதை கேட்ட காகம் ஆச்சரியப்பட்டது. நீயும் சந்தோஷமாக இல்லை என்றால் அப்பொழுது எந்த பறவை தான் இந்த உலகத்தில் சந்தோஷமான பறவை என்று கேட்டது. அதற்கு மயில் சொன்னது, நான் இந்த ஜூவை மிகவும் கவனமாக பரிசோதித்த போது உணர்ந்தேன் நீதான் அது என்று. மக்கள் உன்னை பிடிக்க ட்ரை பண்ணவும் மாட்டார்கள். உன்னை கூண்டில் அடைக்கவும் மாட்டார்கள். இந்த கொஞ்ச நாட்களாக நானும் நினைத்திருந்தேன், நான் ஒரு காகமாக இருந்திருந்தால் நான் எங்கும் சுற்றித் திரிந்திருப்பேன் என்று. நான் சுதந்திரமாகவும் இருந்திருப்பேன். அதன் பிறகு காகம் துறவியிடம் வந்து சொன்னது, நான் யாராகவும் ஆக தேவையில்லை. நான் நானாகவே இருப்பதே நல்லது என்று. முதன்முறையாக காகம் தான் காகமாக இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டது. நம் வாழ்வில் நாம் அடிக்கடி தேவையில்லாத விடயங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து சோகமாகி நம்மை நாமே சகித்துக் கொள்கிறோம். இது மகிழ்ச்சியின்மைக்கான ஒரு தீய சுழற்சிக்கு வழிவகுக்கிறது. நம் வாழ்க்கையை இன்னொருவருடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்காதவர்தான் இந்த உலகத்திலே மிகவும்
சந்தோஷமானவர். உங்களுக்கும் சந்தோஷமானவராக இருக்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள்.